நீங்க பாத்துட்டு இருக்கிறது மூவி பஃப். இந்த விட என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா யூத்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மூவியோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்மைலி மூவி பஃப். நான் உங்க ஸ்மைலி. ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவி எடுத்துப்போம். இந்த மூவியோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்கூல்ல லவ் பண்ற பொண்ணிய காலேஜ்ல லவ் பண்ணி ஃபைனலா மேரேஜ் பண்ணுங்கிறதா ஹீரோட பர்சனல் கோல்னு வச்சுக்கலாம். இந்த கோல் அச்சீவ் பண்ணாரா அச்சீவ் பண்ணலையாங்கிறதா இந்த மொத்த யூத் மூவின்னு சொல்லலாம். இந்த மொத்த யூத் மூவிக்குள்ளாரையும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து காட்டியிருந்தாங்க. முக்கியமா சொல்லணும்னா இந்த ஆக்டர் அண்ட் டேரக்டர் அண்ட் ஸ்டோரி ரைட்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்ட் தென் லிரிசிஸ்ட், இந்த எல்லா ரோலையுமே வந்து ஒரே ஒரு கேரக்டர் வந்து எடுத்து நடத்திருக்கிறது உண்மையாலும் ரொம்ப பெருமையா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 23 ஏஜ்ல இது எல்லாத்தையுமே வந்து ஒரே ஒரு ஆள் மேனேஜ் பண்ணி ஃபுல்லா வந்து மேக் பண்றதுங்கிறது செம்ம விஷயம். உண்மையாலும் அது செம்மையாவே அச்சீவ் பண்ணிருக்கான்னு சொல்லலாம். அவர் எல்லாமே ரன்னா இருந்துச்சு. அவன் சொன்ன மாதிரி அவன் எடுத்துக்கிட்ட எல்லா இடத்துலயும், அதாவது டைரக்ஷன் ஆகட்டும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் ஆகட்டும் சரி நல்லா இருந்துச்சு, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாம் சூப்பரா இருந்தது, இந்த ஸ்டோரி ரைட்டிங் செம்மையா இருந்துச்சு. கடைசியா லிரிக்ஸ் மட்டும் நான் ஏத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஆவரேஜா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. லிரிக்ஸ் எல்லாமே வந்து சம்டைம்ஸ் வந்து மிஸ் மேட்ச் அண்ட் கண்டினியூட்டி இல்லாத ஒரு மாதிரி சீக்வன்ஸ் இல்லாத மாதிரி மேட்ச் ஆகாத மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. மற்றபடி மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் வந்து செம்ம காமெடி சீன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் வந்து வர எல்லா மூவிஸும் காமெடி மூவிஸ் எல்லாமே வந்து வேஸ்டா தான் போகும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட மொத்த தாட்டியுமே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க உடைச்சிருச்சு. அந்த அளவுக்கு செம்ம காமெடி சீன்ஸ் செம்மையா சிரிச்சு என்ஜாய் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஆவரேஜா தான் எனக்கு வந்து ஃபீல் ஆனிச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா சொல்லணும்னா முக்கியமா அவனா ஹீரோட அவங்க அப்பா கேரக்டருக்கு அவங்க பண்ணதான் ரொம்ப ரொம்ப செம்ம காமெடியா இருந்துச்சு. எனக்கு வந்து அவங்க அப்பா கேரக்டர் வந்தாலே அந்த இடத்துல செம்ம காமெடி சீன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். டயலாக்ஸ் ஆகட்டும் சரி, அந்த ரியாக்ஷன் தான் பண்ணியிருப்பாங்க. டயலாக் காமெடிஸ் விட அந்த திரும்பி பார்க்குற ரியாக்ஷன் சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ அல்டிமேட்டா இருந்துச்சு. அந்த ரியாக்ஷன் சீனுக்காகவே நான் இந்த மொத்தத்தையும் பார்த்தேன். அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸும் வந்து காட்டும் போது அது செம்ம காமெடி, செம்மையா சிரிச்ச ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அதுவும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இன்டர்வல் வந்து ஒரு அவங்க அப்பா வந்து பாக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஒரு சம்பவம் வந்து நடக்கும். அது ஸ்பாயிலர் வேணாங்கிறதுனால சொல்ல. அந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான் பாருங்க. ஹீரோ சரி அவங்க அப்பா திரும்பி பார்க்கும்போது அந்த ரியாக்ஷன் தான் ஆசம். நல்லா கை தட்டி செம்மையா சிரிச்சோம். அவ்வளோ ஃபன்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. அந்த இன்டர்வல் வரைக்கும் செம்ம காமெடி சீன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. எவ்ரி சிங்கிள் சீன்ஸும் வந்து ரொம்ப நல்லாவே நரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே வந்து டைரக்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. கொடுத்திருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் வந்து செம்மையா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எந்த இடத்துலயும் வந்து அமெச்சூரா ஃபீல் ஆகல. புது ஆக்டர்ஸ் தான் போட்டிருக்காங்க. எல்லா புது ஆக்டர்ஸ் இருந்தாலும் எல்லாருமே வந்து அவ்வளவு சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எந்த இடத்துலயும் வந்து காமெடியா இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி போகாத மாதிரிலாம் இல்ல. எல்லாமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க எல்லா ஆக்டர்ஸும். ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் இருக்குங்களா, அதுல ஆக்சுவலா வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி ஒரு இன்ஸ்டா இன்ஃபுளுசர் வந்து வருவாரு. அந்த கேரக்டர் வந்து செம்மையா வந்து மேட்ச் அவுட் ஆச்சு. சூப்பரா இருந்தது. எனக்கு அந்த கேரக்டர் வந்து நான் பக்கவா செட் ஆயிடுச்சப்பா, சூப்பரா இருக்கு, செம்மையா மேட்ச் ஆனிச்சு, செம்மையா ஆக்ட் பண்ணிருக்காரு. அந்த ரியாக்ஷன் எல்லாமே வந்து ரியலா வந்து ஃபீல் ஆகுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வில்லன் கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு சில கேரக்டர்லாம் பார்த்தாலே எரிச்சலா பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து அந்த வில்லன் கேரக்டரை பக்காவா செட் பண்ணி பக்காவா வந்து கொண்டு போனாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. அது நல்லா இருந்தது. அம்மாவுக்கும் வந்து சரியான ஒரு லவ் சீன்ஸ் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. ரொம்ப லவ் சீன்ஸா கட்டியிருக்க மாட்டாங்க, டைலாக்ஸா வச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க அப்பா வந்து அவங்க அந்த ஒய்ஃபை வந்து எவ்வளவு லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய சீக்வன்ஸ் இல்லைனாலும் பட் காட்டுற எல்லா சீக்வன்ஸ்லயும் வந்து அவ்வளோ லவ்விங்கா அவ்வளோ கேரிங்கா இருக்க மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமா பாத்தீங்கன்னா இன்டர்வல்ல வந்து ஒரு சீன் வந்து நடக்கும். இங்க நான் வந்து ஸ்பாயிலர் மட்டும் சொல்லிடுறேன். இன்டர்வல் தாண்டி ஒரு வந்து மூவியோட எண்டிங் கிட்ட வந்து ஒரு நடக்கும். அதாவது வந்து ஹீரோ வந்து ஒரு பயங்கரமான ஒரு சண்டை ஸ்கூல்ல வந்து போடுவான். பயங்கர சண்டை போட்டு ரத்தம் வர அளவுக்கு எல்லாருமே அடிச்சுக்கிட்டு ஸ்கூல்ல இருக்க எல்லாம் அடிச்சுப்பாங்க. அதனால இவனை வந்து டிசி கொடுத்து வெளியே அனுப்ப ட்ரை பண்ணுவாங்க. அப்ப அவங்க அம்மா போயிட்டு வந்து அங்க ஹெச்ஓடி காலிலே விழுந்து டிசி எல்லாம் கொடுத்து அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும். அப்ப அவங்க அம்மா வந்து மயக்கம் போட்டு விழுவாங்க ஹார்ட் அட்டாக்னால. அப்படி மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க அப்பா வந்து முக்கியமா வந்து ஒரு டைலாக் வந்து சொல்லுவாங்க. அந்த டைலாக் வந்து கேட்கும் போது அந்த கேரக்டர் வந்து அந்த அப்பா கேரக்டர் வந்து அவங்க அந்த அம்மா மேல எவ்வளவு லவ் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து செம்மையான ஒரு டைலாக் வந்து எழுதியிருந்தாரு. ரொம்ப சின்ன டைலாக் தான், பட் அது வந்து கேட்கும் போது அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. அதை தாண்டி ஆக்சுவலா வந்து இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க அம்மா ஹார்ட் அட்டாக் வந்துட்டு பெட்ல படுத்துட்டு திருப்பி ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வந்து அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஹீரோ தன் தப்பெல்லாத்தையும் வந்து படிச்சு எக்ஸாம் எழுதி எல்லாம் வந்து படிச்சு எக்ஸாம் எழுதிட்டு இருப்பான். இந்த நேரத்துல வந்து அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து ஒரு டைலாக்ஸ் வந்து சொல்லுவாங்க. பையன் நல்லா இப்பெல்லாம் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
உன் பையன் நல்லா படிக்கிறதுக்காக இவ்வளோ விஷயம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த விஷயம் தான் வேற லெவல் அந்த டைலாக் இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது வந்து இவ்வளோ சண்டை போட்டு உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நீ ஹாஸ்பிட்டல் போய் இருந்து அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இவன் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அந்த டைலாக் வந்து சூப்பராக இருந்தது. மொத்த மூவிலும் அந்த டைலாக்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சாங் சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆன அந்த ஒரு சாங் மட்டும் தான் நல்லா இருந்தது. மற்றபடி எதுவுமே எனக்கு அவ்வளோ இதாக ஃபீல் ஆகல. எல்லா சாங்ஸுமே எனக்கு கொஞ்சம் ஆவரேஜ் தான் ஃபீல் ஆனிச்சு. அவ்வளோ நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகல. பட் ஓகே, வந்து மூவி போற போக்கில் வந்து நம்ம கேட்டுட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக வந்து யூஸ்வல் ஸ்கூல் டெம்ப்ளேட் இருக்கக்கூடிய அதே சீன் தான். அண்ட் தென் சேம் யூஸ்வல் டெம்ப்ளேட் இருக்கக்கூடிய ஸ்டோரி லைன் அப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து அவங்க அம்மாவுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப கேரிங்காக இருக்க மாதிரி காட்டிட்டு, இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹார்ட் அட்டாக் வர மாதிரி அந்த மாதிரி வந்து எல்லாமே காட்டினது சேம் யூஸ்வலாக வந்து ஸ்கூல் டெம்ப்ளேட் இருக்கக்கூடிய அதே விஷயத்த தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எதுவும் இல்லை. பட் வந்து உன்னால அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக வந்து கொண்டு போனது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப் கொண்டு வந்தது. அதுவும் சொல்ல போனா ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் மூவி டைரக்ஷனு, அதுவும் மெயின் கேரக்டர் ஹீரோ அந்த ஆக்டிங் பண்ணும் போது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்து பண்ணுங்கிறது உன்னால ஆச்சரியம் தான். இப்படி பண்ணி இது வந்தது எனக்கு கேட்டால் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மைனஸ்லாம் சொல்லிட முடியாது. ஸ்டோரி யூஸ்வலாக ப்ரெடிக்டபிளாக தான் இருக்கு. பட் அதை தாண்டி வந்து மீதி எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. சம்டைம்ஸ் வந்து சில சமயம் வந்து கிரிஞ்ச் காமெடிஸ் எல்லாம் வரும். பட் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சும்மா ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் வரும் அந்த கிரிஞ்ச் காமெடிஸ் எல்லாம். அதை தாண்டி வந்து ரியாக்ஷனாக வந்து நிறைய காமெடிஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கனால எதுவும் வந்து போர் அடிக்கல. நல்லா ஒரு மாதிரி ஃபன்னாவே தான் போச்சு. கண்டிப்பா இது ஒர்த் டு வாட்ச். ஒரு ஒன் டைம் நல்ல ஒரு வாட்சபிள் மூவியா தான் கண்டிப்பா இருக்கும். இது நீங்க தாராளமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஆவரேஜா தான் போனுச்சு. பட் இது ஒன் டைம் வாட்சபிள்ல ஒரு பெஸ்ட் மூவியா இருக்கலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் பார்த்த காமெடி மூவிஸ்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவினா இந்த மூவியா தான் சொல்லுவேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.